ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, யார் பண்ணா, எப்படி வேறு ஒருத்தவங்க கூட எழுதுறாங்கன்னா அதை எப்படி எழுதுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்மளோட ஓனாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எப்படி உருவாக்கலாம், அதை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ள எப்பவும் போல் ஒரு பைத்தான் ஃபைல். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது வந்து ஃபங்க்ஷன்ஸுங்கிற அந்த ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் பண்ணாத ஜஸ்ட் வந்து யூஸருக்கு ஹாய் சொல்லணும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்லாது, வேறு எதுவுமே அந்த ஃபங்க்ஷன் பண்ணாது. அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னென்னா யூஸருக்கு ஹாய் சொல்லும், அதாவது நமக்கு ஹாய் சொல்லும், ஹாய் அப்படின்னு சொல்லும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிஇஎஃப் அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேவா? நீங்கள் டிஇஎஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு, இது வந்து ஒரு கீவேர்டு. ஓகேவா? இந்த கீவேர்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பைத்தானுக்கு தெரிஞ்சிடும், ஓகே யூசர் வந்து ஃபங்க்ஷன் எழுதணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் வந்து கண்டுபிடிச்சிக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து டிஇஎஃப் அப்படின்னு கொடுக்குறது ஏங்கிற ரீசன் வந்து சிம்பிள் தான். பைத்தானுக்கு தெரியும் நீங்கள் டிஇஎஃப்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானுக்கு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்களே அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம், சே ஹாய். நம்மளோட இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து யூஸருக்கு ஹாய் சொல்ல போகுது, அதனால நான் சே ஹாய்னு கொடுக்குறேன். நீங்கள் இப்படி கூட பண்ணலாம், நீங்கள் நேம் எப்படி கூட அடிக்கலாம், இல்லை இப்படி கூட அடிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? பட் கேப்ஸில் அடிக்கக்கூடாது. எப்போவுமே பைத்தானில் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேப்ஸில் வேணால் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேரண்டிசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரு கோலன் வரும். ஓகேவா? ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஇஎஃப்ங்கிற இந்த கீவேர்டை வச்சு நம்ம பைத்தானுக்கு சொல்கிறோம், ஓகே நான் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தானுக்கு சொல்கிறோம். ஓகேவா? சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு நேம் சே ஹாய்ங்கிறது. இந்த பேரண்டிசஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பேராமீட்டர்ஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் இதை ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுக்காதீங்க. இதுக்கு மீனிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ எண்டிங்கில். இப்போதைக்கு நீங்கள் எப்படின்னா டிஎஃப்னு முதல்ல பண்ணுறோம். ஸோ பைத்தானுக்கு சொல்கிறோம், நான் ஒரு ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நேம் வந்து சே ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஈக்குவல் டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கோலன் போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் இப்போ நான் என்ட்ரு அடிச்சேன்னா என்ன நடக்குது பாருங்களேன், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் வருது. இந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இண்டென்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போது நான் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு கோடு எழுதுறேன், சம்திங் இது கோடே கிடையாது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு கோடு எழுதிட்டு இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கோடு எழுதுறேன். ஓகேவா? இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்களேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இண்டென்ட் ஆகிருக்கும்ல, இந்த இண்டென்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வரும். ஓகேவா? இந்த இண்டென்ட்டை விட்டு வெளில போய், அதாவது இந்த ஸ்பேஸை விட்டு வெளியே போய் நம்ம டேரெக்டாக கொடுத்தோன்னா அது ஒரு தனி கோடிங், அது ஒரு தனி கோடு. அதாவது இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வரணும்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இண்டென்ட், இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இது வந்து கோடு கிடையாது. பட் நீங்கள் ரியல் கோடை இப்படி தான் எழுதுவீங்க, எப்போவுமே இண்டென்ட்டை விட்டு தான் எழுதுவீங்க. ஓகேவா? நீங்கள் சப்போஸ் இண்டென்ட் விடாமல் நார்மலாக எழுதுனீங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்காது. ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஹாய் அப்படின்னு சொல்லி யூஸருக்கு சொல்லணும், அவ்வளோதானே. ஸோ அதை நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம், பிரிண்ட் ஹாய், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம், சே ஹாய், அதாவது யூஸருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. பிகாஸ் எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் ஆகும் தவிர அது வந்து யூஸ் ஆகாது. ஓகேவா? அது வந்து இன்விசிபிளான கோடு. ஓகேவா? யூஸ் ஆகாது,
எப்போயும் ஃபங்க்ஷனை நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அது வந்து கொண்டு போய் ஓனாக யூஸ் பண்ணணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காலாம் யூஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை இங்கே டிக்ளேர் பண்ணிட்டீங்க, டிக்ளேர் தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம், நம்ம எப்படி பண்ணுவோம், வேரியபிளுக்கு வந்து ஒரு நேம் ஈக்குவல் டு அஸ்வின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். டிக்ளேர் தான் பண்ணுவோமே தவிர அதை நம்ம எங்கேயாச்சும் யூஸ் பண்ணால் தானே அது வரும். நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டு நேம் அப்படின்னு பண்ணால் தானே அது வரும். அப்படி நம்ம பண்ணலன்னா இப்போ நான் இது பண்ணாமல் நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு ஒன்றுமே வராது. பட் இப்போ நான் இதை பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு வரும் இல்லையா? ஸோ நம்ம டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம யூஸ் பண்ணலை. இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பட் யூஸ் பண்ணலை. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போது ஃபஸ்ட் வந்து இந்த லைனை விட்டு வெளில போய்க்கோங்க, இல்லைனா வந்து அது ஒரே ஃபங்க்ஷன் ஆயிடும். ஓகேவா? ஸோ லைனை விட்டு வெளில போயிட்டு சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணணும், இங்கே கூப்பிடணும். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே வந்து பிரிண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கூப்பிடணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக சே ஹாய், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் வந்து வேரியபிளை கூப்பிட்ட மாதிரி பிரிண்ட், நீங்கள் வந்து வேரியபிளை பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாது, எரர் வரும். ஓகேவா? பட் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து பிரிண்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனே இல்லாமல் கூப்பிடலாம். ஈவன் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான். பார்த்தீங்களா? அந்த பிரிண்ட்டுங்கிறதே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஃபங்க்ஷன் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. பட் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இப்போ அதெல்லாம் குழப்பிக்க வேணாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்களா ஹாய் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா குழப்பம் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அது டிக்ளேர் பண்ணுறதுக்கு அந்த கீ தான் வந்து DEF. ஸோ இந்த டெஃப்ங்கிற இந்த கீ வந்து பைத்தானுக்கு சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சே ஹாய் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும். இந்த பேரண்டிசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேரண்டிசஸ் வந்து பேராமீட்டர்ஸை உள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பேராமீட்டர்ஸுங்கிறது வந்து நம்ம உள்ளே வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, இது உள்ளே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேம் அப்படின்னு போடலாம். போட்டுட்டு இங்கே வந்து ப்ளஸ் பண்ணி நேம் அப்படின்னு போடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ யூசர் வந்து இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது அது ஒரு விஷயத்தை கேட்கும், நேம் அப்படின்னு கேட்கும். அது கொடுக்கலன்னா அவங்க ரன் பண்ணால் எரர் வரும். பார்த்தீங்களா? எரர் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபங்க்ஷன் உருவாக்கும் போது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா எப்போவுமே அதுக்கப்புறம் நம்ம எங்கே அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு பேராமீட்டரை கேட்கும். அந்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லி அதுவே காட்டிடும். ஓகேவா? ஸோ உள்ளே இப்போ என்ன பண்ணலாம், யூசர் வந்து அஸ்வின் அப்படின்னா அஸ்வின் அடிக்கலாம். இது வந்து அஸ்வின் அப்படின்னு அடிக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹாய் அஸ்வின் அப்படின்னு வருது. ஓகேவா? இங்கே நான் ஸ்பேஸ் விட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியலன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சே ஹாய் அப்படிங்கிற உள்ள ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். ஒரு பேராமீட்டர் அப்படின்னா வேரியபிள்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? வேரியபிள்னு வச்சுக்கோங்க, அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி நம்ம வந்து வேரியபிளை வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறத அழிச்சிடறேன், இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா? இப்போ நான் இப்போ ரன் பண்ணால் கூட அஸ்வின் வரும். நீங்கள் அந்த மேலே காட்டுற இதை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேணாம். இப்போது சிம்பிளாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கு சே ஹாய் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். பேராமீட்டர்ஸில் வந்து நேமை வந்து கேளு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் யூஸ் பண்ணி அந்த யூசர் பாஸ் பண்ண டேட்டாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எது பேசிக்காக நடக்குதுன்னா, இப்போ நான் கீழே போயிட்டு இன்னொரு வாட்டி கூட நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சே ஹாய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு நேம் கேட்குது. நான் நேம் வந்து விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கோடு வந்து என்ன பண்ணும், டேரெக்டாக அப்படியே இங்கே போகும். இங்கே போயிட்டு இங்கே வந்து பார்க்கும் சே ஹாய் அப்படின்னு இருக்கா, நேமுக்கு பதிலாக விஜய் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? மாறிட்டு இல்லைனா நேம் வந்து ஒரு வேரியபிளாக ரெடியாகி நேம் வேரியபிளில் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஹாய் ப்ளஸ் நேம், அதாவது நேம் வேரியபிளில் என்ன இருக்கும், விஜய்னு இருக்கும் இல்லையா? ஸோ விஜய்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு இப்போ ரெண்டுமே வருது. ஸோ ஹாய் அஸ்வின் வருது, ஹாய் விஜய் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸு அப்புறம் நம்பர்ஸில் பார்த்த
அந்த வேரியபிள்ஸ் தான் பண்ணுது. அந்த நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நிறையா பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நிறையா சுச்சுவேஷனில் வந்து நம்ம கோடை வந்து சின்னதாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து இப்படி மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு 10 லைன் கோடு இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 லைன் கோடு இருக்குன்னா இது இப்படி வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ உங்கள் கோடு வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் யூஸ் பண்ண கூட நீங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி ஒரு நேம் கொடுக்கலாம். அஜித்னு கொடுத்தேன்னா நான் ரன் பண்ணனா பார்த்தீங்களா? ஸோ மேலே என்ன டிக்ளேர் ஆகிருக்கோ அது அப்படியே ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ நான் இதை பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி இந்த கோடு எழுதுறேன். இப்போ வந்து இது ஒரு லைன் கோடுங்கிறதுனால நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பட் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறையா லைன் கோடு வரலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கோடை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஷார்ட்டர் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது உள்ள என்னென்னா ஒரு பேராமீட்டர் மட்டும் இல்லை, எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணால் டெக்னிக்கலாக பாசிபிள். ஓகேவா? இப்போ எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணால் பண்ணலாம். ஏஜு, அப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ஏஜ் மட்டும் வச்சுப்போமே. இப்போ நான் இதை வந்து ஏஜ்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு வராது. ஏஜ் வந்து நான் வந்து ஒரு 5 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டக்குன்னு முடிச்சிடும். ஸோ ஏஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர்லாம் காட்டாது. நான் ஜஸ்ட் வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்துட்டு இந்த ஏஜுங்கிறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலரில் இருக்குது. பிகாஸ் இந்த ஏஜுங்கிற இந்த இந்த பேராமீட்டர் வந்து கீழே எங்கேயுமே யூஸ் பண்ணப்படலை. யூஸ் பண்ணப்பட்டால் தான் வரும். ஓகேவா? இப்போ நான் ப்ளஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா தான் யூஸ் ஆகும். இந்த பேராமீட்டரை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், உங்களுக்கு தோணும் போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 5 5 அப்படின்னு வருதா? ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேராமீட்டர்ஸ்னால் பாசிபிள். 100 பேராமீட்டர்ஸுக்குள்ள நீங்கள் வந்து பாசிபிள். ஓகேவா? எவ்வளோ பேராமீட்டர்ஸ்னால் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கிட்டே போகலாம் பேராமீட்டர்ஸை. அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ அன்லிமிட்டட் பேராமீட்டர்ஸாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது பேராமீட்டர்ஸுங்கிறது இப்போது ஃபஸ்ட்லேருந்து நான் என்னோட டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஎஃப்ங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுக்குறோம். அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானுக்கு சொல்லும். அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், சே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு பேரந்திசிஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? பேரந்திசிஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கோடல் கொடுத்து உள்ளே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அதை டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பேரந்திசிஸ் உள்ள நம்ம பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அது உள்ளே வந்து சில பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறோம், சில வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், இந்த அஸ்வினிங்கிற வேல்யூ வந்து இங்கேருந்து போயிட்டு இங்கே போகும். இங்கே வந்து நேம் ஈக்குவல் டு அஸ்வின் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நேம் வந்து இங்கே வந்து அப்படியே எப்படி ஒரு வேரியபிள் எப்படி பிரிண்ட் ஆகுதோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வேரியபிள் கிளியராக புரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு இது புரியும். இங்கே அஸ்வின் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், அது டேரெக்டாக இங்கே வந்து நேம் ஈக்குவல் டு அஸ்வின் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆகி சேவ் ஆகிக்குது. அதுக்கப்புறமா ஒரு வேரியபிள் மாதிரி சேவ் ஆகிக்குது. அந்த வேரியபிளை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் நடக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுக்குறீங்களா, இங்கே வந்து ஏஜ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இப்போ என்ன ஆகும், ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ என்ன நடக்குது, ஏஜுக்கு இந்த ஏஜுங்கிற வேரியபிளுக்கு வந்து நம்ம 6ன்னு வேல்யூ கொடுக்குறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே நடக்குது. இந்த நேமுங்கிற வேரியபிளுக்கு நம்ம வந்து அஸ்வின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறோம் வேல்யூவை, அதை வந்து இங்கே வாங்கி பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் இது நீங்கள் போடல அப்படின்னா, இந்த வேரியபிள் நீங்கள் போடணும்னா இது கேட்கவே கேட்காது. அதுக்கப்புறம் நீங்கள் இது ரன் பண்ணுறதே வேஸ்ட்டு, கேட்கவே கேட்காது. நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம், இங்கே போட்டால் ஏர் வரும். ஸோ இதை நீங்கள் அழிச்சிடணும். இப்படி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய மாதிரி கூட இப்படியே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பேராமீட்டர்ஸ் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்ல ஸ்ட்ரிங்கில். நம்ம ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணோம், இப்படி ஒரு பண்ணோமா, என்ன ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஏஜ்னா இல்லை ஜஸ்ட் ஏஜ்னே இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணோம், லென்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோமா, லென்த் உள்ள என்ன கேட்குது, சைஸட் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதின ஒருத்தர் வந்து 0:sized அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நேம்னு கொடுத்தா அது நேம் தான் வரும்.
இப்போது இங்கே வந்து பேராமீட்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தான் நமக்கு பேராமீட்டர் கேட்குது. இப்போ நான் இங்கே வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி லென்த் ஃபைண்ட் பண்ணுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற பாருங்கள், கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே மவுஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இவங்க வந்து பேராமீட்டர்ஸை வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க கோடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து சிம்பிளாக வந்து இதே மாதிரி இந்த கான்செப்டில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது அப்புறம் எஸ்டிஆர்னு பண்ணி நம்ம பண்ணோம்ல ஒரு ஃபங்க்ஷன். ஸோ உள்ளே வந்து நம்ம ஏஜ் போட்டு அது வந்து சப்போஸ் நம்பராக இருந்துச்சுன்னா இப்போ சிம்பிளாக வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட், இந்த ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட்லாம் எல்லாமே இருக்குது. ஈவன் இந்த பிரிண்ட்டு கூட ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி கூட நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வருது, அது உள்ள நம்ம ஒரு பேராமீட்டரை கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேசிக்காக நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் உள்ள ஃபங்க்ஷன் வரது இதெல்லாம் இப்போ நீங்கள் குழப்பிக்கலாம்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும், உள்ள பேராமீட்டர்ஸை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வந்தால் போதும். ஃப்யூச்சரில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அவ்வளோ புரியாட்டியும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும்.